அதன் தமிழர்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பகுதியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞர் அஜித்குமார் உடலில் 18 இடங்களில் காயம் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. நீதிபதி மற்றும் சில வழக்கறிஞர் முன்னிலையில் அவரது உடலுக்கு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாகி இருக்கும் இந்த சம்பவம் தொடர்பான விவகாரத்தில் பிரேத பரிசோதனை தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள வழக்கறிஞர் ஒருவர், அஜித்குமார் கடும் சித்திரவதை செய்யப்பட்ட அதற்கான அடையாளங்கள் பிரேத பரிசோதனையில் தெரிய வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இளைஞர் அஜித்குமாரின் உடலில் 18 வெளிப்புற இடங்களில் காயங்கள் கண்டறியப்பட்டதாகவும், மண்டை ஓடு தொடங்கி கை, முதுகு, கால்கள் என உடல்கள் முழுவதும் காயங்கள் இருந்தன என கூறப்பட்டிருக்கிறது. உட்புற உறுப்புகளிலும் பலவிதமான காயங்கள் இருந்ததாகவும், இரத்த கசிவு போன்றவை இருந்ததால் தான் அஜித்குமார் இறக்க நேரிட்டுள்ளது. கழுத்து பகுதியில் ஏற்பட்ட தீவிர காயம் உயிரிழப்புக்கு நேரடியான காரணமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உளவியல் அடிப்படையிலும் அஜித்குமார் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார் என அந்த வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். வழக்கமாக ஒரு பிரேத பரிசோதனையானது 2 மணி நேரம் மட்டுமே நடக்கும். ஆனால் அஜித்குமார் உடல் பிரேத பரிசோதனை 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றிருக்கிறது. இது அவரது உடலில் அசாதாரண அளவிலான தாக்கங்களும் மற்றும் காயங்களும் இருந்ததாக உறுதி செய்ததாகவும் அந்த வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அஜித் பிரேத பரிசோதனை தொடர்பான வழக்கறிஞரின் இந்த தகவல் இந்த சம்பவத்திற்கு மற்றொரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த தகவலானது தமிழகத்தில் மேலும் பேசும் பொருளாகி இருக்கிறது.